அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவிடத்தில் அன்பு அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் எல்லாரிடத்தில் அன்பு கூறுகிறார். அந்த இயேசுவிடத்தில் நான் அன்பு கூறும்போது எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தீமையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாறும். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவக்கரம் தேவ கிருபை கூட இருந்து பாதுகாக்கட்டும். இந்த நாள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்க அன்பு கூற உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.